ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ரதி. வெல்கம் பேக் டு ரதி மீடியா சேனல். ஆக்சுவலி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணிட்டு போகிறேன். ஆக்சுவலி நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளாக போஸ்ட் பண்ண நினச்சிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் கிடைக்காதனால என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர்த்தோடைய ஆதங்கத்தை வந்து இந்த வீடியோ சொல்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக. ஆக்சுவலி என்னாச்சு அப்படின்னா எனக்கு வந்து இப்போ டெலிவரி ஸ்டார்டிங் டைம்லயே ஒரு 3rd மந்த் 4th மந்த் டைம்ல வந்து நான் என்ன பிளான் பண்ணோம், நம்ம வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிரைவேட்லயே பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம்ல நிறைய அமௌண்ட் இருந்ததால பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஸ்டேஜுக்கு அப்புறம் நிறைய அமௌண்ட் வந்து கொஞ்சம் செலவாக ஆரம்பிச்சதால அந்த கார்டு போடுவாங்க இல்லையா, MCW கார்டு, ஜிஹெச் செக்அப் போற மாதிரி தான் நாங்கள் வந்து அந்த கார்டு வந்து போட்டிருந்தோம். நோட்லாம் போடுவாங்க இல்லைங்களா. ஸோ அது மாதிரி நாங்கள் வந்துட்டு ஜிஹெச் தான் ரெகுலர் செக்அப் நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு செக்அப் போக போக என்ன ஆச்சுன்னா, ஒரு மைண்ட் செட் கொஞ்சம் கொஞ்சம் பழகி பழகி எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம டெலிவரிக்கு வந்துட்டு கொஞ்சம் பாத்துக்கலாம், இங்கேயே பாத்துக்கலாம், ஜிஎஸ்டியே பாத்துக்கலாம், இதுக்கு நம்ம அவ்வளவு செலவு பண்ணணும், ஒரு 3 நாள் 4 நாள் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. ஸோ எல்லாருக்குமே ஒரு எப்படி சொல்றது, ஒரு மேரேஜ்க்கு முன்னாடி அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட்லாம் நம்ம எதையும் யோசிக்க மாட்டோம். ஆஃப்டர் மேரேஜ் நம்ம சிக்கனமா இருக்கணும் அப்படின்றத கண்டிப்பா எல்லாமே யோசிப்போம் இல்லையா. சேம் அதே மாதிரி நானும் யோசிச்சேன். ஸோ அதான் என் ஹஸ்பண்ட்கிட்ட நானுமே சொன்னேன், இந்த மாதிரிங்க வேண்டாங்க, நான் வந்து ஜிஎஸ்டி பாத்துக்கிறேன், மேனேஜ் பண்ணிக்கிறேன்றதை நானே தான் வாய் திறந்து சொல்லிட்டேன் அவர்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் அவருமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவர் அக்செப்ட் பண்ணாரு. என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, இங்கேயே நம்ம செக்அப் போகலாம், பிரைவேட்லயே செக்அப் போகலாம், எப்போ பெயின் வருதோ அப்போதான் நம்ம பிரைவேட்ல போய் அட்மிட் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ முழுக்க முழுக்க ஜிஎஸ்டி அட்மிட் ஆனதுக்கு நான் மட்டும் தான் காரணமா இருந்தேன். ஸோ நினைச்சு இப்போதைக்கு நானே நினைச்சு கேவலப்படுறேன். செக்அப்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஜிஹெச் அப்படின்னா எத்தனை பிரெக்னன்ட் லேடிஸ் வராங்க. கொஞ்சம் ஒரு ப்ராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தேன், அவங்களை உட்காரதுக்கு அட்லீஸ்ட் ஒரு சேர், செக்அப் பண்றாங்க இல்லைங்களா, ஒரு சாஞ்சி உட்கார மாதிரி ஒரு சேர், அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. போனோம், அந்த நிறைய பேர் அந்த கீழே உட்காந்துருப்பாங்க பாருங்க, வெறும் தரையிலேயே உட்காந்துருப்பாங்க. நான் நினைச்சுக்கிட்டேன், அப்போ ஒருவேளை அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்குன்றதுதான் உட்காடுறாங்க போல. நான் உள்ள போய் சேர்லாம் தேடி பாக்குறேன், சேர்ல கீழே தான் உட்காருங்க. நம்ம ஒரு ஸ்டார்டிங்னா பரவாயில்லைங்க, கொஞ்சம் வயிறு பெருசா இருக்கும் பாத்தீங்களா, ஒரு 7 மந்த் 8 மந்த் போலாம் வந்துட்டு நம்மளால கீழே உட்காந்து இருக்க முடியாது. தரையில உட்காந்து கண்டிப்பா இன்னொருத்தவங்க சப்போர்ட் இல்லாம இருந்திருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் கூட நம்ம ஹாஸ்பிட்டல் போறதுக்கு நம்மளோட குழந்தை நல்லா இருக்கா இல்லையான்னு பக்கம் தான் போறோம். அங்கேயுமே போயிட்டு ஏதாவது ஆயிடுமோன்ற ஒரு பயத்துல தான் நிறைய வாட்டி போயிட்டு வந்திருக்கேன் அங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு செக்அப்ல நர்ஸுங்க நல்லா பேசுறது, நிறைய பேர் நல்லா பேசுவாங்க. ஸோ அதனால எனக்கு அப்படியே பிடிச்சி போச்சு. டாக்டருமே கொஞ்சம் நல்லா பழக்கமானதால பிடிச்சி போச்சு. நான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஸ்டேஜுக்கு அப்புறம் டெலிவரி போய் எனக்கு வரல. ஸோ சொன்ன டேட் வந்துருச்சு. அந்த டேட் அன்னைக்கு நான் போயிட்டு அட்மிட் ஆயிருக்காங்க. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். போன உடனே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டொமக் செக், நான் வந்து இன்னும் டைம் கேட்டேன், மேம் எனக்கு வந்து இன்னும் டைம் இருந்தா பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன், பெயின் வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு கேட்டேன். அவங்க செக் பண்ணாங்க, ஸ்டொமக்ல தண்ணி அதிகமா இருக்குமா, பேபி அதிகமா தண்ணி குடிச்சிருவாங்க, ஸோ அதனால நீங்க இன்னைக்கு அட்மிட் ஆயிக்கோங்க, நாங்க நார்மல் டெலிவரிக்கு நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு என்கிட்ட சைன் வாங்கினாங்க, ஒரு 5 சைன் வாங்கினாங்க. அது நான் படிக்கிறதுக்கு முன்னாடியே அதை சைன் வாங்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து கூட்டம் இருந்ததால கடவுள் நான் சைன் பண்ணிட்டேன். அதை நான் பண்ண பெரிய மிஸ்டேக். காப்பட்டி வைக்கிறது, நமக்கு அது என்ன இந்த மாதிரி டியூப் வைக்க போறாங்க, டேப்லெட் வைக்க போறாங்க, அவங்களுக்கு பெயின் வரதுக்காக அந்த மாதிரி வைக்க போறோம் அப்படின்ட்டு வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே சொல்லாம எனக்கு சைன் வாங்கிட்டாங்க. சைன் வாங்கினதுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். அவங்க பண்ணதும் சரி, நானும் அது எம்எல்ஏ மிஸ்டேக் இருக்கு, நான் படிச்ச பொண்ணு தான், பட் நான் சைன் பண்ணிக்க கூடாது. அது ஒண்ணுங்க. திருவண்ணாமலை ஜிஹெச் தான் நான் போயிட்டு அட்மிட் ஆக போயிருந்தேன். அவ்வளோங்க, எப்படி சொல்றது, செக்அப் போறவங்க அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. நார்மலா நிக்க உட்காரதுக்கு சிட்டிங் சேர் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க, லைன்ல நிக்கணும் இல்லைங்களா. சோ 1 by 1 லைன்ல தான் டாக்டர் பார்த்துட்டு போக முடியுற சுச்சுவேஷன்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, லைன்ல நிக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போனா கொஞ்சம் சீட் இருக்கு, உட்காந்து உட்காந்து மூவ் பண்ணி போற மாதிரி சீட் இருக்கு. மற்றபடி எவ்வளவு பேர், ஒரு 30 40 மெம்பர்ஸ் கிட்ட நிக்கிறாங்க. நிறைய மாத கர்ப்பிணி ஆகட்டும், ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆகட்டும், எல்லாமே நின்னுதான் போயிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சுங்க. நான் ஒரு 5th மந்த் போல இந்த இசிஜி ஸ்கேன் எடுக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ வந்துட்டு கூட்டம் இல்லை, டக்குன்னு நான் போய் வந்துட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி நிற்பாங்கன்றது தெரியாது. எனக்கு டெலிவரி பெயின் வரலன்றதுக்காக தான் போகணும் பாருங்க. நிக்கவே முடியாது, ரொம்ப டயர்ட், வயிறு கொஞ்சம் நமக்கு வெயிட் அதிகமா இருக்கும்ல, நிக்க முடியாது, கால்லாம் வீங்கி போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம் போய் நிக்கிறேன் பாருங்க. என் ஹஸ்பண்ட் நாங்க இல்லை, நான் முன்னாடி போயிட்டு பின்னாடி தான் வந்துட்டு இருந்தாரு, சாப்பாடு வாங்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் இருக்கு. என் மாமியார் உட்கார வச்சுட்டு நான் நின்றுட்டு இருக்கேன் பாத்துக்கோங்க. அப்புறம் போன பிறகு இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியுது. நாங்க அட்மிட் ஆகிறதுக்காக நான் உள்ள போயிட்டேன் பாருங்க. உள்ள போனதும் அட்மிட் ஆகிறதுக்காக வேற வார்டு போக சொல்லியிருந்தாங்க. நான் வேற வார்டும் போயிட்டேன். இப்போ பிரெக்னென்ட் லேடிஸ், அப்படி ஒரு பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னாவே அவங்களுக்கு கொஞ்சம் தனியா நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுத்து பார்ப்போம் இல்லைங்களா, ஒரு மரியாதை கொடுத்து பார்ப்போம், கொஞ்சம் பாவம் தானே பார்ப்போம். ஏன்னா அங்க நிறைய பேர் வராங்கன்றதுல டாக்டர்ஸ் வந்துட்டு அவங்க எப்படின்னா இவங்க தானே அந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடுறாங்க போல இருக்கு. கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பெக்டே கிடையாது. எனக்கு ஏன்டா இங்க வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆச்சு. என்னைக்கிட்ட யாருமே ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணல. ஏன்னா நான் ரொம்பவே சைலண்டா இருந்தேன், யார்கிட்ட எதுவும் பேசல, ரொம்பவே சைலண்டா இருந்தேன். அதனால என்னைக்கிட்ட யாரும் எதுவும் பண்ணல. பட் நான் பார்த்த வரைக்குமே சொல்றேங்க, ஒரு இப்போ வாழ்க்கையில போகும் அவங்க வந்துட்டு இப்போ செக் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஸோ ஃபிங்கர் வச்சு செக் பண்ணும்போது ஹெட் வந்துட்டு பெருசா இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்.
எனக்கு என்னோட சேர்த்து ஒரு 3 பேருக்கு வந்து ஹெட் வந்து பெருசா இருந்துச்சு. என்ன எதுவும் சொல்லல. இன்னொரு பொண்ணு வந்துட்டு இவ்வளவு பெருசா இருந்தா எப்படி டெலிவரி எடுக்குறது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் கொஞ்சம் நம்மளோட கேருக்கு தானே அக்கறை தானே கேட்கறாங்க அப்படின்னு நினைச்சேன். சோ அதே பொண்ணு உள்ள போய் டெலிவரி வார்டுல போயிட்டு எங்களை படுக்க சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கா ரொம்ப பெரிய இஷ்டான விஷயம் அப்படின்னா இதுதாங்க. ஒரு டெலிவரி வார்டுல ஒரே ஒரு ஸ்கிரீன் கூட இல்லைங்க. ஒரு டோர் இல்ல, ஒரு ஸ்கிரீன் இல்ல, ஃபுல் ஓப்பன்ல இருக்கு. நீங்க யோசிக்கலாம் எல்லாமே பொண்ணு தான் வருவாங்கன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். செக்யூரிட்டிலாம் வந்துட்டு பாய்ஸ் தானேங்க. செக்யூரிட்டி வந்து ஜென்ஸ் தானே. அவங்க வராங்க போறாங்க. சோ உள்ள வந்து ஒரு 10, 15 பேர் டெலிவரி ஆகுற மாதிரி தான் வந்து இந்த பெட் கிடையாது. அது பேர் தெரியலையே. டவல் மாரி ஒரு இது போட்டு வச்சிருக்காங்க. அதுலதான் படுக்கணும் நம்ம. அதே மாரி இது லாஜிக்கே இல்லாம ஹைட் வந்து அவ்வளவு பெருசு இருக்குங்க. இன்னொருத்தவங்க சப்போர்ட்லாம் நம்மளால ஏறவே முடியாது. யோசிச்சு பாருங்க. பிரெக்னன்ட் லேடிஸ் எப்படி ஸ்டெப்ஸ் ஏறவே முடியாது. நிறைமாத கர்ப்பிணிகள் ஏறவே முடியாது. ஸோ அந்த டெலிவரி டைம்ல எப்படி மேலே உட்காரும் அவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நான் உட்கார்றேன். ஸோ என் கூட வந்தவங்க அப்படிதான் உட்காடுறாங்க. கூட வந்தவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து உள்ளே விட மாட்டாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க தான் உள்ள இருக்கணும்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஒருத்தருமே எங்க மாமியார் தான் வயசானவங்க. அவங்களுக்கு என்ன தூக்கி வச்சு மேல உட்கார வைக்கவே தெரியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் மேலேயே உட்காந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் வந்து டியூப் போட்டாங்க. அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் மூலியமா அந்த பெயின் வர வைப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி எனக்கு 3 இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஒரு இன்ஜெக்ஷனுக்குமே வலி வந்துட்டு பயங்கரமா இருந்தது. என்னால கையில ஏதாவது இருந்தா நானே ஏதாச்சும் பண்ணிட்டு செத்து போயிருப்பேன். அந்த மாதிரி ஒரு பெயின் கொடுத்துச்சு எனக்கு. அது மறந்துட்டேன். இருந்தாலுமே நமக்கு வந்து ஒரு பிரெக்னன்சி ஒரு டெலிவரின்றது ஒரு லைஃப் டைம் மொமெண்டா இருக்கணும். நம்மளோட குழந்தை பிறந்தது நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்டா கிரியேட் பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒஸ்டான ஃபீலிங்கை நான் வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். தம்பி பிறந்தது ரொம்ப சந்தோஷம் தான். இருந்தாலுமே அந்த மூமெண்ட் நினைக்கும் போது இன்னும் எனக்கு வலிக்குது. இன்னும் கூட எனக்கு கண்ணெல்லாம் காலங்காலம் நினைச்சாவே. ஸோ வந்துட்டு எப்படின்னா ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்காவே ட்ரீட் பண்ணல. பார்த்து ஒரு ஹேண்டில் பண்ணலாம் இல்லையா? அந்த மாதிரி கிடையவே கிடையாதுங்க. அப்படி சதக் சதக்குன்னு கைய உள்ள விட்டாங்க. சோ அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணுங்களே வந்து இப்படி பண்ணுவாங்கன்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. பண்ணலாம். இல்லைங்க. கண்டிப்பா அது ஓப்பன் ஆகுறதுக்கு அவங்க அத பண்ணிதான் ஆகணும். எனக்கு புரியுது. அதான் ஒரு வெறுப்பு, ஒரு கோவம், ஒரு டென்ஷன் அந்த மாதிரி தான் அவங்க பண்றாங்களே. சோ அதுக்கப்புறம் எனக்கு அது அது வந்து மெயின். அந்த டோர் ஓப்பன்ல இருந்தது மெயின். ஸ்கிரீன் இல்லாததும் அதுவும் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள நிறைய பேர் ஜென்ஸ் எல்லாமே வந்து டாக்டர்ஸ் தானேங்க. ஜென்ஸ் இருப்பாங்க, லேடிஸ் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் இருந்தாங்க. சோ எனக்கு வந்து மிட் நைட்ல நான் போயிட்டு இருந்ததால எனக்கு வந்துட்டு நிறைய ஜென்ஸ் அந்த மிட் நைட் டைம்ல ஜென்ஸுங்கலாம் இல்லைங்க. சோ எனக்கு வந்துட்டு அப்பாடா நம்ம இப்பவே குழந்தை பெத்துக்கணும். ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு மேலதான் ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த 8 மணிக்குள்ள எனக்கு டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு நான் கடவுள வேண்டிட்டே இருக்கேன். நிறைய ஜென்ஸ் வந்துருவாங்க. எனக்கு அசிங்கமா இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எனக்கு ஒரு 7 o'clock போலாம் டெலிவரி ஆச்சுங்க. இது நான் என்ன சொல்ல வரேன் மெயினா அப்படின்னா, கண்டிப்பா டெலிவரி பெயின்ன்றது யாராலையுமே தாங்கவே முடியாது. சரிங்களா? சோ எனக்கு வந்துட்டு சவுண்ட் தான் போட்டு எனக்கு சத்தம் போட்டு கத்தி அழுத்தே இருந்தேன். நான் உள்ளுக்குள்ளேயே அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தேன். சோ நிறைய பேரும் சத்தம் போட்டு அழுவாங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாம் வந்து இந்த நர்சிங் என்ன பண்றாங்கன்னா, சத்தம் போட்டு ஒரு நிம்மதியா அழக்கூட முடியல. எப்படிங்க ஒரு எமோஷனலையோ, ஒரு ஃபீலிங்ஸையோ, ஒரு பெயினையோ எப்படிங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து கத்திட்டே இருந்தாங்க பாருங்க. அதுக்கு வந்து அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் ரொம்பவே ஹர்ட்டிங். பாசமா பேச தேவையில்ல. அமைதியா இருக்கலாம்ல நீங்க. ஏதோ அவங்க வழி முடியாம கத்திட்டு இருக்காங்க. மா என்ன நீ ராகம் பாடுற? மா கத்தாத. மா கத்தாத. நீங்களும் கண்டிப்பா ஒரு பிள்ளைய பெற்றிருப்பீங்கல்ல. அது எல்லாருக்குமே தெரியும்ல. கண்டிப்பா வழியில தான் கத்திட்டு இருக்காங்க. யாரும் வேணும்னே கத்த மாட்டாங்க இல்லையா? நான் மட்டும் என்ன சொல்லலைங்க. நிஜமாவே அங்க நிறைய பேர் கத்திட்டு இருந்தாங்க. என் கூட வந்துட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு 7 பேர் 8 பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி வழி வராம வந்து அட்மிட் ஆனது ஒரு 7, 8 பேர் இருந்தாங்க. எல்லாருக்குமே பிறந்துருச்சு. கடைசியா இருந்தது அங்க 2 பேர் தான். நானும் ஒரு பொண்ணு தான் இருந்தோம். எனக்கு அப்புறம் தான் அவங்களுக்கும் பிறந்துச்சு. அவங்களுக்கு வந்து குழந்தை இன்னும் என்னோட வெயிட் அதிகமா இருந்ததால அந்த குழந்தைக்கு லேட்டா தான் அந்த பொண்ணு வந்து லேட்டா தான் குழந்தை பிறந்துச்சு. சோ அந்த பொண்ணு தான் அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. அப்ப நான் முடியாம படுத்திருக்கேன். எனக்கு வந்து அந்த பொண்ணை நினைச்சு கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படி பேசுறாங்க அப்படின்னு அந்த டைம்ல கூட நான் யோசிக்கிறேன். என்னோட வழியில கூட நான் மத்தவங்க பத்தி யோசிச்சேன். ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு பொண்ணே வந்துட்டு இன்னொரு பொண்ணோட பெயினை புரிஞ்சுக்கல அப்படின்னா வேற யார் புரிஞ்சுப்பாங்க? என்னோட மைண்ட் செட் அங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னா, காசு இருந்தா இன்னொரு பிள்ளைய பெத்துக்கோ. இல்லையா தயவு செஞ்சு பிள்ளைய பெத்துக்காத அப்படின்ற அளவுக்கு கஷ்டப்பட்டு பிள்ளைய பெத்துக்கிறது நம்ம தான். அவங்க வந்துட்டு ஒரு சம்பளத்துக்காக தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க பண்ற ஒரு சில தவறுகளால நம்ம மாதிரி இருக்கிறவங்க என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, அது பிற போனதே பெத்துக்க வேணாம் யோசிக்கிறோம். ஸோ சேம் நானும் அந்த மாதிரி யோசிச்சு பார்த்துக்கோங்க. காசு இது வெளியே வந்தவொடனே டெலிவரி வார்டுல இருந்து வெளியே வந்ததும் என் ஹஸ்பண்ட் என்னை பார்க்கறது நான் அவர்கிட்ட தான் சொன்னேன். இன்னொரு பிள்ளை உனக்கு வேணும்னா நீ காசு சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு. அதுக்கு உடனே அவர் சொன்னது, நான் உனக்கு காசு செலவு பண்றதுதானே சொன்னேன். நீ தானே வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பா சாமி இப்போ காசு செலவு பண்ணுவேன் அப்படின்றதுக்காக தான் நாங்க ஜிஹெச்சே வரோங்க. ஜிஹெச் எதுக்காக வச்சிருக்காங்க? எங்களுக்காக தான் வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் இருக்குங்க. மக்களுக்காக தாங்க கவர்மெண்டே. சோ அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற நீங்க வந்துட்டு ஏன் சரியில்லாம இருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கே புரியலைங்க. எனக்கு புரியுது. எல்லா அருவருப்பையும் தாண்டிதான் நீங்க அந்த அந்த ஒரு ஸ்டேஜ்க்கு நீங்க போயிருப்பீங்க. சோ ஏன் யாருமே அருவருப்பா பார்க்கல. எதுவுமே அந்த அருவருப்பா பண்ணலைங்க. அந்த விஷயம் மட்டும் யாரும் கத்தவும் இல்ல.
அந்த பேசுற விதமே சரியில்லை. கத்துல வெறுப்பா பேசல. அந்த பேசுற விதம் மட்டும் ஒரு மாதிரி உள்குத்து வச்சு பேசுற மாதிரி. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. டெலிவரி பெயின் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஜிஹெச் போய் பார்க்கவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு ஒர்ஸ்ட் ஃபீலிங்ஸ் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். எப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெலிவரி வார்டில் வந்துட்டு டெலிவரி பண்றாங்க இல்லையா, அந்த வார்டில் வந்துட்டு ஒரே ஒரு ஹாட் வாட்டர் கூட அங்க வைக்கவே இல்லைங்க. ஸோ மேல நார்மல் வார்டுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஹாட் வாட்டர் இருக்கு. மற்றபடி கீழே வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் கிடையாது. குளிக்கிற ரூம் ஒன்று இருக்கு, ஒரு நார்மல் டாய்லெட்டும் இருக்கு. ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அதுவுமே டெலிவரி ஆன உடனே கொஞ்ச நேரம் அங்க வச்சிருப்பாங்க அவங்கள. ஸோ அவங்களுக்காக தான் அந்த இது வச்சிருப்பாங்க தவிர இப்போ போறவங்களெல்லாம் நம்ம இந்த டெலிவரிக்காக வெயிட் பண்றது அவங்களாம் எங்கெங்க போவாங்க. ஒரு ரெஸ்ட் ரூம் கூட அங்க ஒரு பிரச்சனை இருக்கு ஜிஹெச்ல. ப்ராப்பரா ஒரு ரெஸ்ட் ரூம் கூட கிடையாது. ஸோ மேல போனா 2 இருக்கு. 2 ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. ஒரு நார்மல்ல 2மே வந்துட்டு வெஸ்டர்ன் தான் கொடுத்துருவாங்க. 2மே வந்து பாத்தீங்கன்னா கிளீனாவே இல்லை. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்றதா கூட அப்படி இருக்கலாம். சரி அதை கூட விட்டுருங்களேன். ஒரு ஹாட் வாட்டர் வைக்கிறதுல என்ன போச்சு? ஹாட் வாட்டர் வைக்கலாம் இல்லைங்களா? ஸோ எங்களுக்காக தானே கவர்மெண்ட். அதுதானே ஓட்டு போட மட்டும் நிக்கீங்க இல்லையா? நீங்க கவர்மெண்ட் வந்து எல்லாத்துலயும் வரி எடுக்கிறீங்க, டாக்ஸ் வந்து பிடிச்சிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு யாருமே கவனிக்க மாட்டீங்க. இதெல்லாம் யாருமே கண்டுக்காதீங்க சரிங்களா? ஏன்னா ஏழை பழைக்கிறது தானே அங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இது வந்து யாருமே சொல்லாதனால யாருக்கும் தெரிய போறது இல்லை அப்படின்றதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்க நடந்துட்டு இருக்கு. பாத்துக்கோங்க. இனிமே சொல்லலாம், இன்னும் நிறைய விஷயம் நடந்துக்குது. நிறைய விஷயம் அங்க ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெலிவரி ஆன பிறகு எனக்கு வந்து இன்னொரு ஷிஃப்ட் வந்தாங்க. அந்த 7:30 மணிக்குள்ளார ஒருத்தவங்க வந்துட்டாங்க. ஒரு நர்ஸ் வந்துட்டாங்க. அவங்க வந்து எனக்கு எதுவுமே பண்ணலைங்க. டெலிவரி பண்ணாம காசு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு கொடுத்துருப்பேன். அந்த நர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா எனக்கு ட்ரெஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி விட்டாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்துல வந்துட்டு ஆம்பளை குழந்தை கொடுத்ததுக்கு 500 ரூபாய் காசு கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கேக்குறாங்க. என்னோட மாமியார் அதை கொடுத்துட்டாங்க பாருங்க. எனக்கு என்னன்னா அந்த நஞ்சு கொடி அந்த பிளட் எல்லாம் கிளீன் பண்றவங்க எல்லாமே வந்துட்டு அந்த ஹவுஸ் கீப்பிங் தானே. ஸோ அவங்களுக்கு கொடுத்துருந்தா கூட அது எனக்கு மனசு கொஞ்சம் நிறைவா இருந்திருக்கும். அவங்களுக்கு எனக்கு ஒரு நாள் ஒரு 50 ரூபா கூட தர முடியல. ஆனா எங்க மாமியார் அங்க 500 கொடுத்து வந்துட்டாங்க. எனக்கு அது ரொம்பவே மனசு வலிச்சிச்சு. என்னடா இவங்க என்னடா பண்ணாங்க, இவங்களுக்கு நம்ம என்ன தரணும்? மேபி நம்ம டெலிவரி பண்ணாங்களே அது டாக்டர் கொடுத்தா கூட தேவலாமே. தரக்கூடாது, கண்டிப்பா தரக்கூடாது. ஆனா நம்ம ட்ரீட் பண்றது கண்டிப்பா நமக்கு மனசு பிரியப்பட்டு தர்றது வேறங்க, லஞ்சமா கேட்டு வாங்குறது வேற. சோ அவ்வளவுதான். நான் சொன்ன தப்பா எடுத்துக்கீங்க. என்ன இந்த பொண்ணு சொல்லுதுன்னு. நிஜமாவே காசு இருந்தா மட்டும் புள்ள பெத்துக்குங்க அப்படின்றதுதான் என்னோட விஷயமே. நீங்க அதான் நிறைய பேர் இருப்பாங்க அந்த விஷயத்த மறந்துடுவாங்க அன்னைக்கு நடக்கிற விஷயத்த. சோ அவங்க எல்லாம் போலாம். என்ன மாதிரி ரொம்ப எமோஷனலான பர்சன்லாம் அங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை அவங்களால லைஃப் லாங் மறக்கவே முடியாது. பட் நிறையவே அன்கம்ஃபர்டபுள் இருந்துச்சு. நிறைய அன்கம்ஃபர்டபுள் இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உள்ள ஒரே ஒரு தம்பி தான் இருந்தான். அவன் வந்துட்டு போனதுமே எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. நம்ம அதை சொல்லவே முடியாது. ஸோ போத் ஆர் எந்த ஜெண்டருமே சரிங்க. மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்குமே ஈக்குவல் தான். என்னோட மைண்ட் வந்து இன்னுமே நம்புது. நம்ம டெலிவரி ஆகிற பெயினை விட அவன் கொடுத்ததுதான் அதிகம் அப்படின்றது நான் ஸ்ட்ராங்காவே சொல்லுவேன். குழந்தை வர்றது நிஜமாவே வலின்னு சொல்ல மாட்டாங்க. டெலிவரி பெயின் கண்டிப்பா வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை விடவும் அவங்க கொடுத்த வலி, அவங்க தையல் போடுற வலி, அவங்க கட் பண்ற வழிலாம் வந்துட்டு அவங்க கொடுக்குற வழிதாங்க பயங்கரமே. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல வந்துட்டு யாருமே நம்ம கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம்ல நம்ம கொஸ்டின் கேட்க முடியாது, ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற பயத்தினால கூட இருக்கலாம். எனக்கு என்னன்னா என்னால பேசவே முடியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க. அது இல்லாம நான் முடியாம படுத்துருக்கு, நான் போய் அவங்கள்ட்ட பேச முடியுமா ஏதாச்சும்? ஸோ எனக்கு என்னன்னா கடவுளே ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ கைஸ் எல்லாமே பத்திரம். முடிஞ்சா இதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி இஷ்யூ நடக்காம. ஸோ ஷேர் பண்ண நினைச்சேன். ஸோ நான் ஷேர் பண்ணிட்டேன். இது வந்து மனசுக்குள்ள இருந்து பெயின் தான். நான் யாரையும் வந்துட்டு அவங்கள வந்து இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு நினைச்சு நான் பேசுறேன். நிச்சயமாவே இது ஃபுல் அண்ட் ஃபுல் மனசுல பெயினாவே இருக்கு. ஏன்னா எனக்கு இப்பவும் சொல்றேன், தம்பி பிறந்ததை விட அவங்க கொடுத்த வழிதான் எனக்கு பயங்கரமா இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் கைஸ். பாய். தம்பி எழுந்துக்கிட்டான். பாய்.